பொதுவெளியில பேச வேண்டாம்னு சொன்னதையும் இதையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? நீங்க 3 கேள்வி கேட்டிருக்கீங்க சார். முதல்ல வந்து ஒன்னொன்னா கூட சொல்லுங்க. தொடர்ச்சியா அதிமுக தோல்வி அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு. தொடர்ச்சியா அதிமுக தோல்வி அடையல. எப்படி? 2011 இருந்து ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 13 தேர்தல்ல தோல்த்திருக்கு. சரி. ஆனா சட்டமன்றத்தில் 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு ஆளுகிற கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குது. அது ஒரு புறம். 13 ஆண்டுகளை சொல்லல, நான் 2011 இருந்து 13 தேர்தல்ல சொன்னேன். அது ஒரு புறம். இன்னொன்னு, தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உள்கட்சி விவகாரத்தில் தலையிடலாம் அப்படின்னு சொன்னா, இது உட்கட்சி விவகாரத்தில் தலையிடலாம் எப்ப? நீதிமன்றத்தின் பார்வையில். நீதிமன்றம் தான் சொல்லியிருக்குது, இது பாருங்கன்னு தான் சொல்லியிருக்குது. ஆகையினால அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளருகிறதா வளரலையா அது இல்லை இன்னைக்கு இது. ஆனா வளருகிறது என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்களா இல்லையா என்பதை தாண்டி நீங்க 11% எடுத்திருக்கிறீங்க. நான் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்களுக்காக இந்த பதிவு செய்ய நான் விரும்புறேன். சரி, அதுல 11% பாரதிய ஜனதா எடுத்ததுல 3 கட்சிகள் என்னென்ன? ஐயா பாரிவேந்தரனுடைய ஜனநாயக கட்சி. இருங்க இருங்க இருங்க, மொத்தமே 18 தான். இவர் 19ங்கிறாரு. மொத்தமே 18 தான். ஆனா இப்ப 19ங்கிறாரு. இப்ப நான் பேசும்போது முக்கியமான கருத்தை சொல்லும் போது அதை உடைச்சு தட்டி விட்டுறணும். அதுதான் ஐயா குமாரனுடைய வேலை. இருக்கட்டும், நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, அப்படி பார்த்தால் அதிமுக 2024 வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவு? வெறும் 19ன்றீங்க. அது சரியா? ஆகவே ஒட்டுமொத்த ஜனநாயக கூட்டணியின்படி நீங்க சொல்றபடி பார்த்தா ஐஜேகே நீங்க சொல்றது 18, ஆனால் பாரதிய ஜனதா 11 விழுக்காடு. அந்த 11 விழுக்காட்டில் ஐயா பாரிவேந்தர் கட்சி, புதிய நீதி கட்சி, அதே மாதிரி ஐயா தேவநாதன் கட்சி சிவகங்கையில் நின்றாங்கல்ல, இவர்கள் 3 பேரும் வாங்கிய வாக்குகள் 10%. சரி, 10 லட்சம் வாக்குகள். 9.5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வாக்குகள். அப்ப அந்த 11% இந்த 10 லட்சம் வாக்குகளை கழிக்கணுமா கூடாதா? நான் வேற ஆளுக்கு வேற எதுக்கெல்லாம் போல. 4.2% எடுத்த பாமகவுக்குள்ள போல, 1% எடுத்த டிடிவி தினகரனுக்குள்ள போல, 1% ராமநாதபுரத்தில் எடுத்தல ஐயா ஓபிஎஸ் குள்ள நான் போகல. ஆனால் 11%ல் 3 தலைவர்கள் 3 கட்சிகள் எடுத்ததை கழிக்கணுமா வேண்டாமா? இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? இல்ல, இந்த வாதத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல தான் இங்க கேள்வி என்ன எழுகிறது அப்படின்னா, அப்படியான ஒரு சூழல்ல அதிமுக பாஜகவினுடைய உதவியை அல்லது அவர்களால் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இல்லை என்று சொன்னால், பாஜகவோடு கூட்டணி இல்ல அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டு இருந்த அதிமுக இன்னைக்கு ஏன் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு? கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில பேச வேண்டாம்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எழுந்திருக்கு? சார், இது திரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி புளிச்சு போயிருச்சுன்னு சொல்லியிருக்கிறார் சார். பல தடவை சொல்லிட்டார் சார். இன்னும் 1 வருஷம் இருக்குது, 6 மாத காலம் இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயா கோகா மணி அவர்களுடைய இல்ல விழாவுக்கு போனாங்க. அதனால பாமக அங்க போகுதுன்னு அர்த்தமா? அப்ப விசிக வெளியே வரப்போதா? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட ஐயா மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நாங்க 4 சட்டமன்ற உறுப்பினர் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறோம், எங்களை இன்னும் கொடியேற்ற முடியல. இது ஒரு குற்றச்சாட்டு. சிபிஐ வேணும்ன்றாங்க, இன்னும் கொடுக்கல. அப்ப அது ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அங்க 1008 முரண்பாடுகள் இருந்தாலும் திருப்பூர் கொடிகாத்த குமரன் மாதிரி என்னதான் மண்டையில் அடிச்சாலும் இந்திய தேசிய கொடியை, அந்த மூவர்ண கொடியை விடவே இல்லை. அது மாதிரி இரவு 1 மணிக்கு கேட்டா கூட அந்த 13 கட்சிகளும் எங்கள் வருங்கால முதலமைச்சர், எங்கள் கூட்டணியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் அந்த நிலையில் எடுக்காமல் இருக்கிறது. ஆனால் அதிமுக ஒற்றை நிலைப்பாட்டில் இருக்கிறது. அண்ணா திமுக தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி உண்டு. அதுக்கு இடையில உள்கட்சி
விஷயங்கள் நீங்க தேர்தல் அது வந்து வழக்குகள் அதெல்லாம் போயிட்டு வந்தாங்க, அது வேற. ஆனால் அதற்காக அவர்கள் தகுதி இழந்திருக்கிறார்கள், வலிமை இழந்திருக்கிறார்கள் அப்படின்ற பிம்பத்தை கட்டமைப்பதற்காக பல்வேறு இடத்துல நீங்க சொல்ற மாதிரி தகுதி இழக்கல, வலிமை இழக்கல, அது திரு எடப்பாடி பழனிசாமியிடமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா ஏன் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை திரு இபிஎஸ் கொண்டு வந்திருக்கிறாரு? அண்ணாமலை பேசியதாக ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அண்ணாமலை அவ்வாறு பேசவில்லை, அவர் அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படின்னு பேரை சொல்லி குறிப்பிட்டு சொல்லலன்னு சொல்ற அளவுக்கான ஒரு நிர்பந்தம் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது? அது மாதிரி நான் வந்து பாஜகவினுடைய தலைவர் வந்து அதிமுக சொன்னார், எங்களால் தான் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு, எங்க தோல்ல டிராவல் பண்ணி தான் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களை தாண்டி நாங்க வாக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னது யாரு? அதுக்கு தான் இந்த சொன்னனே, இப்பதான் சொன்னனே, அங்க வாக்கு வாங்கிட்டோம். யார் வாக்க வாங்கியிருக்கிறோம்? பிற கட்சிகள் வாக்குகளே வாங்கியிருக்கிறோம். ஆனால் இங்க யாரு கூட கூட்டணி, எப்ப கூட்டணி, அதெல்லாம் இப்ப நம்ம முடிவு செய்ய முடியாது சார். இருந்தாலும் நாம வந்து அரசியல் தளத்துல ஜனநாயக முறைப்படி ஒரு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்றால் அதற்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். ஓகே. ஆனால் பதில் சொல்லுவதே இது இப்படிலாம் இருக்கிறாங்க என்று சொல்றதுல தப்பு இல்ல, பதில்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா ஒண்ணு இதை சொல்லி முடிச்சிடறேன். பாஜகவினுடைய தலைவர் அவர்கள், அதாவது சில பேர் வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்லி நிறைய அவங்க கருத்துக்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிற நாடு. அதனால் ஒரு நிறுவனம், ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் கேட்டால் பேசுகிறோம், இல்லை என்றால் நாங்கள் போய்விடுகிறோம். ஆகவே இந்த கருத்தையும் நான் பதிவு செய்யறேன். இது வந்து ஐயா குமார் அவர்கள் என்ன கருத்து சொல்றாருன்னு நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த சுற்றில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசுவோம். திராயநாதன், இங்க ஒரு நிர்பந்தம் அல்லது எச்சரிக்கை அல்லது ஏதோ ஒண்ணு தலைமையை நோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு இயல்பான நடவடிக்கை. அந்த நடவடிக்கையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கணுமே தவிர இது ஒரு கூட்டணிக்கான அழுத்தம் அப்படின்னோ அல்லது மறைமுகமா ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை வெளியில போன தலைவர்கள் எல்லாம் இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படித்தானா? இல்லை, அந்த ஒரு கட்சி விவகாரம் அப்படின்றத வந்துட்டு சொல்லி பிறரெல்லாம் விவாதிக்க வேணாம், நாங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறது அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் ஜனநாயகன்றது மக்களை நாடினது தானே. அஇஅதிமுக அப்படின்றது திரு குமார் அவர்கள் சொன்னதை போல மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட 29A கீழ் ஒரு கட்சி பதிவு செய்யப்படுது அப்படின்னம்னா அந்த கட்சி விவகாரங்கள் அனைத்தும் பொது பார்வைக்கு வைக்கப்படுது. இட் இஸ் த பப்ளிக் டொமைன். ஸோ அதனால் நம்ம பிரிக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அந்த அஇஅதிமுக கட்சிக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறத மறுக்க முடியுமா? இப்போ இந்த டெபாசிட்டு இல்லை பின்னடைவு இதெல்லாம் வந்துட்டு மறுக்க முடியுமா? அப்போது அந்த இடத்துல என்ன அப்படின்னம்னா, கட்சியை பலப்படுத்தி நீங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலிருந்து தாண்டி வரப்போறீங்களா, இல்லை அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீத இழப்பு அல்லது சரிவை நீங்கள் ஒரு கூட்டணியின் மூலமாக கொண்டு வர போறீங்களா? இதான் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு கேள்வி. ரைட்டுங்களா? இப்போ இந்த கட்சி இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க செய்யலை அப்படின்னம்னா ஏதாவது ஒரு கூட்டணியை வச்சு தான் அவங்க பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்து சரிதானா? அப்போ அஇஅதிமுகக்குள்ளேயே அந்த மாதிரி ஒலிச்சுதான் இல்லையா? ஒலிச்சதெல்லாம் உண்மை. அப்போ ஏன் ஒலிக்குது? அப்புறம் நம்ம பலவீனப்பட்டிருக்கோம், நம்மளை பலப்படுத்திக்கணும்னா நம்மளுக்கு கூட்டணி அவசியமாகுது அப்படின்ற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது அந்த கட்சியை உணர்ந்து இருக்குது. ஸோ அதில் வந்து திரு எடப்பாடி வேறுபடுறாரு. அவர்